கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நாம் ஜெபிக்கும் போது தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. நமது தேவைகளை அவர் சந்திக்கிறார். நமது தேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஜெபமே சரியான உபாயம். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் ஆகிய மூன்றும் ஒரே நோக்கத்திற்காக செய்யப்படும் காரியங்களாகும். இம்மூன்று வார்த்தைகளுக்கும் ஒரே வார்த்தையில் பொருள் கூற வேண்டுமென்றால் ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், மறுபடியும் ஜெபியுங்கள் என்று பொருள் கூற வேண்டும். நாம் கேட்கும்போது ஒரு பிச்சைக்காரன் தான தர்மம் கேட்பது போல கேட்க வேண்டும். நமது தேவன் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவரிடத்தில் உதவிக்காக கேட்கும்போது அவர் தமது ஐஸ்வர்யத்தில் இருந்து நமக்கு குறைவில்லாமல் தாராளமாக கொடுப்பார். நாம் கேட்கும்போது நமது தேவைகளையும் நமது பிரச்சனைகளையும் தேவனிடத்தில் தெரியப்படுத்துகிறோம். வெளியூரில் இருந்து பிரயாணமாக வரும் ஒருவர் சரியான பாதையை கேட்டு தெரிந்து கொள்வது போல நாமும் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் கூறுகிறார். எசேக்கியேல் 36:37. நாம் தொலைத்துவிட்ட விலை மதிப்புள்ள பொருளை தேடுவது போல கர்த்தரை தேட வேண்டும். தானியேலை போல அதை ஜெபத்தின் மூலமாக தேட வேண்டும். தானியேல் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட தன்னுடைய முகத்தை அவருக்கு நேராக்கினார். கர்த்தருடைய சமூகத்தில் தட்ட வேண்டும். வீட்டிற்குள் போக விரும்புகிறவர்கள் கதவை தட்டுவார்கள். தேவனுடைய சமூகத்திற்கு செல்லும் கதவை நமது பாவம் அடைத்துவிட்டது. ஜெபத்தின் மூலமாக நாம் தட்ட வேண்டும். கர்த்தாவே, உமது சமூகத்திற்கு வரும் கதவை எனக்கு திறந்தருளும் என்று விண்ணப்பம் பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்து வாசற்படியிலே நின்று நமது கதவை தட்டுகிறார். அவருடைய கதவை தட்டுவதற்கு நமக்கும் அனுமதி கொடுக்கிறார். இது தேவன் தமது பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கும் சிலாக்கியமாகும். பிச்சைக்காரர்கள் ஒரு வீட்டிற்கு சென்று அந்த வீட்டின் கதவை தட்டி பிச்சை கேட்க முடியாது. அந்த வீட்டிற்கு உள்ளே வர உரிமை உள்ளவர்கள் மாத்திரமே வீட்டின் கதவை தட்ட முடியும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினால் பரலோகத்தின் கதவை தட்டுவதற்கு தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். தேடுவதும் தட்டுவதும் கேட்பதையும் ஜெபிப்பதையும் விட முக்கியமானது. நாம் கேட்டால் மட்டும் போதாது, தேடவும் வேண்டும். நாம் ஜெபத்தில் கேட்டதை தேட வேண்டும். கேட்டதை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்க வேண்டும். கேட்பதோடு நிறுத்திவிடக்கூடாது, தட்டவும் வேண்டும். தேவனுடைய கதவுக்கு அருகில் வந்து இடைவிடாமல் அந்த கதவு திறக்கும் வரையிலும் தட்டி கொண்டு இருக்க வேண்டும். நமது ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் வரையிலும் போராடி ஜெபிக்க வேண்டும். தேவன் ஜெபிக்கும் இருதயங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கும் இருதயம் உள்ளவர்கள் ஜெபத்தை கேட்கும் தேவனை கண்டுபிடிப்பார்கள். இவர்களுக்கு சமாதானத்தின் உத்தரவை தேவன் அருளுவார். கேளுங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். நாம் கேட்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்படும். நாம் கேட்பதை தேவன் நமக்கு கடனாக கொடுப்பதில்லை. கேட்பதை அவர் நமக்கு விற்பனை செய்வதில்லை. அதை அவர் நமக்கு இலவச ஈவாக கொடுக்கிறார். நாம் விசுவாசத்தோடு கேட்டால் பெற்றுக்கொள்வோம். நாம் கர்த்தரிடத்தில் சில காரியங்களை கேட்காமல் இருப்பதினால்தான் அவற்றை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். கேட்பதில் பிரயோஜனமில்லை என்று நாம் நினைத்தால் அதை நமக்கு கொடுப்பதில் பிரயோஜனமில்லை என்று கர்த்தரும் கொடுக்க மாட்டார். தேடுகிறவர்கள் கர்த்தரை கண்டடைவார்கள். தம்மை தேடுகிறவர்கள் மீது கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். கர்த்தரை கண்டுபிடித்தால் அதுவே நமக்கு போதுமானது. தட்டுகிறவனுக்கு கர்த்தர் கதவை திறந்து கொடுப்பார். இரக்கத்தின் கதவையும் கிருபையின் கதவையும் தட்டுகிறவர்களுக்கு பூட்டி வைக்காமல் திறந்து கொடுப்பார். சத்துருக்களுக்கும் பாவிகளுக்கும் கர்த்தருடைய கிருபையின் கதவு பூட்டப்பட்டிருக்கும். அவருடைய சிநேகிதருக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த கதவு திறக்கப்படும்.
நாம் தட்டியவுடன் கதவு திறக்கப்படவில்லை என்றால் தட்டுவதை நிறுத்திவிடக்கூடாது. தொடர்ந்து தட்டிக்கொண்டு இருக்க வேண்டும். நாம் கேட்பது உடனே கிடைக்கவில்லை என்றால் நமது ஜெபத்தை நிறுத்திவிடக்கூடாது. கேட்பதை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் ஜெபத்தில் தொடர்ந்து தட்டிக் கொண்டிருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய சுதந்திரவாளிகள். தமது குடும்பத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு சில சிராக்கியங்களை கொடுத்திருக்கிறார். அவற்றை நாம் தேவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். மத்தேயு 7 முதல் 11 வரை உள்ள வசனங்களில் 5 இடங்களில் கேளுங்கள் என்னும் வாக்கியம் வருகிறது. நாம் தேவனிடத்தில் கேட்பதை பெற்றுக்கொள்வோம் என்பது தேவனுடைய சித்தம். ஜெபத்திற்கு பதில் கிடைக்க வேண்டுமென்றால் நாம் கேட்க வேண்டும், தேட வேண்டும், தட்ட வேண்டும். நாம் விரும்புவதை தேவனிடம் கேட்கிறோம். நாம் இழந்து போனதை தேடுகிறோம். நமக்கு தேவையானதை தருமாறு தேவனிடம் தட்டுகிறோம். தேவனிடத்தில் நாம் நம்பிக்கையுடனும் தாழ்மையுடனும் கேட்க வேண்டும். மிகுந்த கவனத்தோடு தேட வேண்டும். உண்மையான மனதுடனும் நீடிய பொறுமையுடனும் தட்ட வேண்டும். கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். கேட்கிறவர்கள் யூதராக இருந்தாலும் புறஜாதியாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவிடம் பெற்றுக்கொள்கிறார்கள். சமுதாயத்தில் அவர்கள் உயர்ந்தவர்களா தாழ்ந்தவர்களா என்னும் வேறுபாடு இயேசு கிறிஸ்துவிடம் இல்லை. தம்மிடத்தில் கேட்கிறவர்கள் ஐஸ்வர்யவான்களா அல்லது தரித்திரர்களா என்று இயேசு கிறிஸ்து வேறு பிரித்து பார்ப்பதில்லை. கிருபாசன தண்டையில் வருவதற்கு எல்லோருக்குமே வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வருகிறவர்கள் விசுவாசத்தோடு வர வேண்டும். தேவன் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று நிகழ்கால வினை வடிவத்தில் இந்த வாக்கியம் கூறப்பட்டிருக்கிறது. வருங்காலத்திற்குரிய வாக்குத்தத்தத்தை விட இது மேன்மையானது. கேட்கிறவர்கள் இனிமேல் எப்போதாவது பெற்றுக்கொள்வார்கள் என்று கூறுவதற்கு பதிலாக அவர்கள் இப்போதே பெற்றுக்கொள்கிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாகவே நிறைவேறும். அது இப்போதே நிறைவேறுகிறது. தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் நாம் நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்கள் நிச்சயமாகவே ஏற்ற காலங்களில் நிறைவேறும். ஒரு சில வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் கேட்க வேண்டும். கர்த்தரிடத்தில் கேட்பது ஒரு நிபந்தனை. நாம் கேட்காமல் பெற்றுக்கொள்ள முடியாது. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்பது கர்த்தருடைய பிரமாணம். நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் கேட்கும் நம்மிடத்தில் விசுவாசம் குறைவாக இருக்கலாம். ஏனோ தானோ என்று கவனம் இல்லாமல் தேடலாம். நமது அவிசுவாசத்தினால் நமது விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைப்பதில்லை. தவறான உபதேசத்தினாலேயே ஒருவனுக்குள் அவிசுவாசம் முளைக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு அளவே இல்லை. கிழக்கு தேசத்தில் உள்ள வீடுகளில் கதவு அடைக்கப்பட்டிருக்கும். வீட்டிற்குள் போக வேண்டும் என்றால் அந்த வீட்டின் கதவை தட்ட வேண்டும். வீட்டிற்குள் இருப்பவர் கதவை தட்டுபவரிடம் அவரை பற்றிய விவரங்களை கேட்பார். அந்த நபர் வீட்டுக்குள் வர வேண்டும் என்று வீட்டுக்காரர் நினைத்தால் மட்டுமே கதவு திறக்கப்படும். அப்பத்திற்கு பதிலாக உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? பூமிக்குரிய ஒரு எடுத்துக்காட்டின் மூலமாக இயேசு கிறிஸ்து இந்த சத்தியத்தை விளக்குகிறார். பூமிக்குரிய பிதாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்களை கொடுக்கிறார்கள். அவர்கள் கேட்பதை கொடுத்து சந்தோஷப்படுகிறார்கள். பிள்ளைகள் தங்கள் பெற்றோரிடம் அப்பத்தை கேட்டால் அவர்கள் பிள்ளைகளுக்கு கல்லை கொடுப்பதில்லை. பெற்றோரிடம் மீனை கேட்டால் அவர்கள் பிள்ளைகளுக்கு பாம்பை கொடுப்பதில்லை. பெற்றோர்கள் பொல்லாதவர்களாக இருந்தாலும் தங்களுடைய பிள்ளைகளின் வேண்டுதலுக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிறார்கள். பொல்லாதவர்களாகிய மனுஷரே தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற நமது பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். நாம் ஜெபத்தில் வேண்டிக் கொள்ளும் போது கேட்டதை பெற்றுக்கொள்வோம் என்னும் எதிர்பார்ப்போடு கேட்க வேண்டும். பிள்ளைகள் தங்கள் பெற்றோரிடத்தில் பிரியத்தோடு வருவது போல நாமும் தேவனிடத்தில் நேசத்தோடு வர வேண்டும். தனக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் என்றால் பிள்ளைகள் தங்கள் பெற்றோரிடம் ஓடோடி வந்து அவற்றை அறிவிப்பார்கள். நமது பரலோக பிதாவிடம் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நன்மையான காரியங்களுக்காக தேடி வர வேண்டும்.
அவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு கொடுக்கிறவர். நமக்கு நன்மையானது எது என்று அவருக்கு தெரியும். ஆகையினால் நமக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதை தீர்மானம் பண்ணும் உரிமையை தேவனிடத்திலேயே விட்டுவிட வேண்டும். உமது சித்தம் செய்யப்படுவதாக என்று ஜெபிக்க வேண்டும். சில சமயங்களில் நம்மை பாதிக்கும் சில காரியங்களை தேவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். அதை பெற்றுக்கொண்டால் அதனால் நமக்கு நன்மை உண்டாவதற்கு பதிலாக தீமை உண்டாகும் என்பது தேவனுக்கு தெரியும். ஆகையினால் அவர் தமது தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாக நாம் கேட்டுக்கொள்வதை நமக்கு கொடுக்க மறுத்து விடுகிறார். அவர் கோபத்தினால் மறுப்பதில்லை, நம் மீதுள்ள அன்பினாலே மறுக்கிறார். அன்போடு மறுப்பது கோபத்தோடு கொடுப்பதை விட மேன்மையானது. ஆகையினால் நாம் ஜெபத்தில் கேட்டது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் சோர்ந்து போய்விடக்கூடாது. நாம் ஜெபிக்கும் போது ஜெபத்தில் நாம் கேட்டவை நமக்கு கொடுக்கப்படும். தேவன் நம்மை ஏமாற்றுவது இல்லை. அப்பத்தை கேட்டால் தேவன் நமக்கு அப்பத்தையே கொடுப்பார், கல்லை கொடுக்க மாட்டார். கல்லை வாயில் போட்டால் அது நமது பற்களை உடைத்துவிடும். மீனை கேட்டால் பாம்பை கொடுக்க மாட்டார். பாம்பை கையில் பிடித்தால் அது நம்மை கடித்துவிடும். பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகள். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நமது பெற்றோருக்கு பிள்ளைகள் மீது பாசத்தையும் நேசத்தையும் தேவனே கொடுக்கிறார். பிள்ளைகளுடைய தேவைகளை நிதானித்து அறிந்து கொடுக்கும் சிலாக்கியத்தை தேவன் பெற்றோருக்கு கொடுக்கிறார். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும். பரலோக பிதாவாகிய நமது தேவன் தமது பிள்ளைகளாகிய நம்மை பராமரிக்கிறார். அவரே நம்மை பிள்ளைகளாக அங்கீகரித்திருக்கிறவர். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை கவனிப்பது போல நமது பரலோக பிதா நம்மை அன்போடு கவனிக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். சங்கீதம் 103:13. ஒரு தாய் தன் பிள்ளைகளிடத்தில் காண்பிக்கும் அன்பை போல தேவனும் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஏசாயா 66:13. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று கர்த்தர் அன்போடு கூறுகிறார். ஏசாயா 49:15-16. நமது பரலோக பிதாவின் அன்பும் நேசமும் நன்மையும் கிருபையும் பராமரிப்பும் உலக பிரகாரமான பெற்றோரின் அன்பை விட மேன்மையானது, அதிகமானது. இந்த பூமிக்குரிய பெற்றோர்கள் நம்மை பராமரிக்கிறார்கள். நமது பிள்ளைகளை நாம் பராமரிக்கிறோம். நம்மை விட நமது பரலோக பிதா தமது பிள்ளைகளாகிய நம்மை பராமரிக்கிறார். நம்மை விட நமது பரலோக பிதாவுக்கு நம்மை பற்றி அதிகமாக தெரியும். சில சமயங்களில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் கேட்பதையெல்லாம் கொடுத்து அவர்களை பலவீனர்கள் ஆக்கிவிடுவார்கள். அவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பதாக நினைத்து சில சமயங்களில் தீமையானதை கொடுத்து விடுவார்கள். ஆனால் நமது பரலோக பிதாவோ சர்வ ஞானம் உள்ளவர். நமக்கு நன்மையானது எது என்று அவருக்கு தெரியும். அவர் நமக்கு நன்மையான ஈவுகளை மாத்திரமே தருவார். உலக பிரகாரமான பெற்றோரின் பராமரிப்பையும் நமது பரலோக பிதாவின் கிருபையுள்ள இரக்கத்தையும் ஒப்பிட்டு பார்த்தால் நாம் இவ்விரண்டிற்கும் அதிக வித்தியாசத்தை காணலாம். தேவனுடைய கிருபை சூரியனை போன்று பிரகாசம் உள்ளது. உலக பெற்றோரின் அன்போ ஒரு மெழுகுவர்த்தியை போன்று சிறியது. தேவனுடைய அன்பு சமுத்திரத்தை போன்று பெரியது. மனுஷருடைய அன்பு அந்த சமுத்திரத்தில் உள்ள ஒரு துளி தண்ணீர் போன்றது. நமது தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவரால் நமது தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை தமது ஐஸ்வர்யத்தில் இருந்து தாராளமாக கொடுக்க முடியும். ஆனால் பூமிக்குரிய பெற்றோரோ சில சமயங்களில் தங்கள் பிள்ளைகளுக்கு தாங்கள் விரும்பியதை கொடுப்பதற்கு வசதி அற்றவர்களாக இருப்பார்கள். பொல்லாத தகப்பன்மார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிறார்கள். தங்களால் முடிந்த எல்லா நன்மைகளையும் செய்கிறார்கள். பிள்ளைகளும் பெற்றோர்களிடமிருந்து தங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறார்கள். உணவு, உடை மற்றும் தேவையான எல்லா பொருட்களையும் உலக பிரகாரமான தந்தைமார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தாராளமாக கொடுக்கிறார்கள்.
அவர்களே இப்படி கொடுக்கும்போது நம்மீது கரிசனையுள்ள நமது பரலோக பிதா நமது தேவைகளை அறிந்திருக்கிறவர் நிச்சயமாகவே நமக்கு தேவையானவற்றை கொடுப்பார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பார் என்று லூக்கா கூறுகிறார். ஆபத்துக்களில் இருந்து விடுதலை, தீமையில் இருந்து பாதுகாப்பு, சரீர சுகம், வாழ்வில் வளம், சந்தோஷம், சமாதானம், இவை எல்லாமே நன்மையானவைகளே. இவற்றை நமது பரலோக பிதாவிடம் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் நமது தேவைகளை சந்திக்க விரும்புகிறார்.